ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுருள் பூரின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மடக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மைதா மாவு, சர்க்கரை, ஏலக்காய், உப்பு, நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சக்கரை பாரா எப்படி செய்யுதுன்ட்டு. ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜரும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நெய் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நெய் சேர்த்து பிசைறதுனால வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நெய் சேர்த்து பிசைகிறோம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் தான் வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதை சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இல்லை பாருங்கள், ஓரளவுக்கு டைட்டாக இருக்குது. அடுத்து சக்கரை பாகு செய்ய போகிறோம். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். 2 விரல்களுக்கு இடையே வச்சு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். ஸோ அதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். நம்ம ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கோம், அதை இப்போ இதோட சேர்த்துடலாம். அடுத்து இப்போ மாவை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒட்டாமல் வரதுக்காக மைதா மாவை கொஞ்சம் கீழே போட்டு வச்சுருக்கோம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம், சப்பாத்திக்கு எப்படி பிரித்து வைப்போமோ அந்த மாதிரி. நம்ம திரட்டுறதும் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு சைஸில் இருக்கணும். இதை வந்து நம்ம லேயர் லேயராக அடுக்க போகிறோம். ஸோ வரிசையாக ஒரு 4-5 போல் தேய்ச்சி வச்சுக்குவோம். ஸோ அது மொத்தத்தையும் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம அடுக்க போகிறோம். அது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நெய் கொஞ்சம் மேலே போட்டு தேய்ச்சிடலாம். பால் ஆடையிலிருந்து எப்படி நெய் செய்யறங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2வது லேயர் மேலேயும் நெய் போட்டுட்ருக்கோம். அடுத்த லேயர் வச்சாச்சு. 3வது லேயர் வச்சுருக்கோம். இப்போ அது மேலேயும் நெய் சேர்த்தாச்சு. நாலாவது லேயர் வச்சிட்டோம். திரும்ப அதே ப்ராசஸ். மொத்தம் 5 லேயர் வைக்க போகிறோம். 5வது லேயரும் வச்சாச்சு. இப்போ அதை ஓரளவுக்கு நல்லா திரட்டிக்குவோம். கவனமாக பண்ணுங்கள். நல்லா திரட்டிட்டு நம்ம அதை ரோல் பண்ண போகிறோம்.
உங்களால் எவ்வளோ பெருசாக திரட்ட முடியுமோ அந்த மாதிரி திரட்டிட்டு அதை அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்படி நெய் சேர்க்கறது மூலமாக தான் நம்மளுக்கு அந்த மடிப்புகள் வந்து நல்லா அழகாக தெரியும், எல்லாம் ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஸோ கவனமாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஏதோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, எங்களோட சேனலில் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் பெரும்பாலானோர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து ஏதாவது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து வரும், நீங்களும் அதை பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுருள் பூரியை வந்து லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த லேயர்ஸ்லாம் அழகாக தெரியுது. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்மளுடைய சுருள் பூரிங்கள்லாம் ஜாலியாக எண்ணெயில் பொரியறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்குங்க. இது எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே எண்ணெய் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்து எண்ணெய் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. அது எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. நல்ல கலர் வந்துருச்சு. இப்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்கும் போதே அதை அப்படியே எடுத்து நம்மளோட சர்க்கரை பாகில் போட்டுடலாம். இது சர்க்கரை பாகில் எவ்வளோ நேரம் இருக்கணும்னா, நம்ம எல்லாத்தையும் எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுட்டு அடுத்த செட் ஆஃப் சுருள் பூரிலாம் போட்டு அது பொரியிற வரைக்கும் சர்க்கரை பாகில் அது இருந்தால் போதும். அதை மாதிரி 2-3 வாட்டி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் அந்த சுகர் கோட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெட்டையும் நம்ம பொரிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம செஞ்சது வந்து சுருள் பூரியில் இருந்தது கட் பண்ணிவிட்டு தேய்ச்சோம் இல்லைங்களா. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா தேய்க்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு விரல் வச்சு அமுத்தி மட்டும் விடுறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அதை விட சைஸில் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சதே இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் அதே மாதிரி சர்க்கரை பாகில் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அந்த சர்க்கரை பாகில் ஊறினதுக்காகவும் நல்லா ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்க தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும், ஒரு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் விரல் மட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது. அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது நம்ம லைட்டாக தேய்ச்சி போட்டோம்னா அது. ஸோ உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் காட்டுங்கிறதுக்காக ஒன்றா வச்சுருக்கோம். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வாட்டி கேட்டுட்ருக்கேன், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தயவு செய்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.